தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு சட்டவிரோதமான வழக்கா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். மக்களவை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்ட அந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே அந்த திருநெல்வேலியின் தொகுதியின் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய ஆட்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என பாஜக கட்சியின் தமிழ்நாடு அமைப்பு செயலர் கேசவ விநாயகத்திற்கு ஏற்கனவே சிபிசிஐடி ஒரு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த நடத்தப்படும் இந்த புலன் விசாரணை சட்டவிரோதமானது என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், அதே போல அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த ஒரு மனுதான் இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கேசவ விநாயகர் தரவை பார்க்கும்போது தனக்கும் இந்த ஒரு சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, சட்டவிரோதமாக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாமல் இந்த சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஒரு வழக்கை எப்படி சட்டவிரோத வழக்கு என்று தெரிவிக்க முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதே போல எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாமல் இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கேசவ விநாயகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த ஒரு வழக்கை பொறுத்தவரைக்கும் சிபிசிஐடி தரப்பில் இந்த வழக்கில் வாதிட கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.